அம்மா உணவகத்தில் ரூ. 1 இட்லி வாங்கி ஹோட்டலில் ரூ. 10 விற்பனை. ஏழை மக்களோட ஆபத் பாந்தவனா விளங்கக்கூடிய அம்மா உணவகம் தாவேக ஆட்சியில மறுசீரமைப்பு செய்யப்பட்டு பெரிய அளவுல கோவில்பட்டி நகராட்சி அலுவலகத்துக்கு பக்கத்துல செயல்பட்டு வரக்கூடிய அம்மா உணவகத்துல தயாராகக்கூடிய இட்லிகள் மொத்தமா ஹோட்டல்களுக்கு விற்பனை செய்யப்படுறதா பொதுமக்கள் குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. அரசு மானியத்துல ரூ. 1 விற்கப்படக்கூடிய இட்லிகள் வெளியே இருக்கக்கூடிய ஹோட்டல்கள்ல ரூ. 10 விற்கப்படுறதாவும், இதனால ஏழை மக்களும் பள்ளி மாணவர்களும் பாதிக்கப்படுறதாவும் புகார் தெரிவிக்கப்பட்டிருக்கு. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில நகராட்சி அலுவலகத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய அம்மா உணவகத்துல காலை நேரத்துல தயாராகக்கூடிய இட்லிகள் மொத்தமா ஹோட்டல் உரிமையாளர்களுக்கு விற்பனை செய்யப்படுறதா பொதுமக்கள் குற்றம் சாட்டியிருக்காங்க. ரூ. 1 விற்கப்படக்கூடிய இட்லிகளை ஹோட்டல் உரிமையாளர்கள் வாங்கிக்கிட்டு போய் வெளியே ரூ. 10 விற்பனை செய்யறதாவும், இதனால உண்மையான பயனாளிகள் இட்லி கிடைக்காம திரும்பி போகிறதாவும் சொல்லப்படுது. இந்த உணவகத்துல காலையில 7:30 மணிக்கு சுமார் 1200 இட்லிகள் வித்து தீர்ந்து போயிறதாவும், அதுக்கு பின்னாடி வரவங்களுக்கு இட்லி இல்ல அப்படின்னு சொல்லப்படுறதாவும் பொதுமக்கள் தெரிவிச்சிருக்காங்க. அம்மா உணவகம் காலையில 7 மணிக்கு திறக்கப்படக்கூடிய நிலையில 7:30 மணிக்குள்ள இட்லிகள் மொத்தமா வித்து தீர்ந்துடுறதா பொதுமக்கள் சொல்றாங்க. இதனால காலையில உணவுக்கு வரக்கூடிய ஏழை எளிய மக்களும் பள்ளிக்கு போகக்கூடிய மாணவர்களும் ஏமாற்றம் அடையறதா புகார் எழுந்திருக்கு. இந்த உணவகம் ஏழை எளிய மக்களோட பயன்பாட்டுக்காக அரசு மானியத்தோட இயங்கக்கூடிய நிலையில இங்க தயாராகிற இட்லிகள் ஹோட்டல்களுக்கு மொத்தமா விற்கப்படுறது அரசோட நோக்கத்தையே கேள்விக்குள்ளாக்குறதா பொதுமக்கள் கருத்து தெரிவிச்சிருக்காங்க. ரூ. 1 இட்லி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில வரக்கூடிய ஏழை குடும்பங்களும் காலை உணவு இல்லாம பள்ளிக்கு போகக்கூடிய மாணவர்களும் இந்த நிலைமையால அதிகம் பாதிக்கப்படுறதா சொல்லப்படுது. காலையில 7:30 மணிக்கு மேல வந்தா இட்லி கிடைக்காம திரும்பி போறதாவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டியிருக்காங்க. இதனால குழந்தைகள் பசியோட பள்ளிக்கு போகிறதாவும் பொதுமக்கள் வேதனை தெரிவிச்சிருக்காங்க. இந்த புகார் பத்தி நகராட்சி அதிகாரிகள் உரிய விசாரணை நடத்தி உண்மை தெரிய வந்தா கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்திருக்காங்க. அரசு மானியத்தில் இயங்கக்கூடிய அம்மா உணவகங்கள் உண்மையான பயனாளிகளுக்கு மட்டுமே பயன்படணும் அப்படின்னும், இந்த மாதிரியான முறைகேடுகளை தடுக்க உரிய நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னும் அவங்க வலியுறுத்தியிருக்காங்க. இந்த புகார் தொடர்பா நகராட்சி அதிகாரிகள் இதுவரைக்கும் எந்த விதமான அதிகாரப்பூர்வ அறிக்கையையும் வெளியிடல. இந்த விவகாரம் தொடர்பா உரிய விசாரணை நடத்தப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது.